ஏண்டி எல்லாரும் ஸ்கூல் முடிஞ்சு 5 மணிக்கே வந்துட்டாங்களா, நீ மட்டும் 6 மணிக்கு தான் வந்தியா? அது ஒண்ணும் இல்ல சித்தி, எங்க டீச்சர் யூகே எங்க இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதுக்கு போய் வெளியே நிக்க வச்சுட்டாங்க. அதை ஏண்டி உன்கிட்ட கேட்டாங்க? உண்மையை சொல்லு, நீ எடுத்தியா? நான் எடுக்கல சித்தி. இப்பெல்லாம் யார்கிட்டயும் எந்த பொருளையும் நான் எடுக்கிறதே இல்ல தெரியுமா? சரிடி, ஃபீல் பண்ணாத, உன்னை நம்புறேன். நாளைக்கு உங்க டீச்சர் கிட்ட பேசிக்கிறேன். என்னடி பேச போற? அந்த யூகேவை இவ எடுக்கலன்னு சொல்ல போறேன். குந்தானிகளா, யூகேனா லண்டன் டி. ஏண்டி சோகமா இருக்க? எங்க பெரியப்பாவை நினைச்சுதாண்டி அடுத்தவங்க கையை எதிர்பார்த்தே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, கை ஜோசியம் பாக்குறாரு. அட கண்டம் கத்திரிக்காய், நெய்ய கொதிக்க வச்சு உன் கையில ஊத்தணும்டி. சித்தப்பா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கோயிலுக்கு போனோம். எங்க அப்பா ஆடு மேய்க்க போக சொல்றாரு. வந்து என்னன்னு கேளு. உன் அப்பனுக்கு அறிவே இல்ல. படிக்கிற பிள்ளைய ஆடு மேயும் மாடு மேயணும். எப்பமா கோயிலுக்கு போனோம்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க சித்தப்பா. சரிம்மா, நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். சாயந்தரம் சித்தி வந்துருவா. அது வரைக்கும் கோழி மேய்ச்சிட்டு இங்கே பத்திரமா இரு. ஐயோ மாமா, வா ஹாஸ்பிடல் போவோம். எதுக்குடி? காலையில இருந்து தலை பாரமா இருக்கியா? மூளை வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சித்தி, வெளியில ஒருத்தர் 10 ரூபா கேட்டு கத்திட்டு இருக்காரு. பாக்க பாவமா இருக்கு. 10 ரூபா காசு இருந்தா கூட நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாடி. சரி, அதுக்கு ஏண்டி கத்துறாரு? ஒரு ஐஸ்கிரீம் 10 ரூபாயா சித்தி? அததான் ஒரு கத்தி சொல்லிட்டு இருக்காரு. நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். 10 ரூபா ஐஸ்கிரீம். என்னடி பண்ணிட்டு இருக்க? பொது அறிவு படிக்கிறேன் சித்தி. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சாப்பாடு செய்யறதுக்கு எது முக்கியமா தேவை? எழுத்து சொல்லு சித்தி. அடியே, அடுப்புல சொல்லுடி. அடுப்புலடி, அறிவு கேட்டவள. அரிசி. என்னடி இவ்வளவு நேரம் யோசிக்கிற? கண்டுபிடிச்சிட்டேன் சித்தி. என்ன? அப்பா. ஆமா சித்தி, எங்க அப்பா சமைக்கலன்னா எங்க வீட்டுல சாப்பாடே இல்ல. குந்தானி, இவளுக்கெல்லாம் படிப்பு சொல்லி தர வேண்டாம். அடுப்புல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுங்கடா முதல்ல. என்னடி எப்ப பார்த்தாலும் போன் நோண்ற? உன் புருஷன் கேட்க மாட்டானா? கேப்பாருடி, என்ன சமையல் பண்றதுன்னு. என்னப்பா ரொம்ப சோகமா போற? எனக்கு எந்த சோகமும் இல்லக்கா, அதை நினைச்சுதான் சோகமா போறேன். அந்த சோரகாட்டு பொம்மைய சுளுக்கி வச்சு குத்துடி, ரொம்ப சோதிக்கிறான். அடியே, மாங்காய் மறைச்சு தனியா மாட்டிக்கிட்டா, கலாய்க்கலாமா? ஓகேடா. ஓனர் அண்ணமோல, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? நான் வேலையா இருக்கேன்டா. ஆமா, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் ஒரு வேலை. குந்தானி. சரி கேளுங்க. 500 ரூபா புடவையோட விலை எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லுடி. முட்டாள் முட்டாள். கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளவு? அந்த புடவையை எங்க சுத்தி வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட காட்டும் போது 5000 ரூபாய், எங்க சித்தப்பா கிட்ட காட்டும் போது 200 ரூபா. அவ மாங்காய் மறைச்சிலடா, நீதான். சாரிடி, இன்னைக்கு மண்ணு முட்டு முழிச்சிச்சு.